குடும்பத்துல 12 பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்தன் தான் யோசேப்பு. அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை, பொறாமை, பாவம். கடைசி அவனை தூக்கி குழியில போட்டாங்க. கடைசியா வித்தே போட்டுட்டான். ஆனா கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆதியாகமம் 39 சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் போத்திபார் வீட்டிலே எல்லாவற்றிற்கும் அதிகாரியாக இருந்தான். அங்கிருந்து சிறைச்சாலைக்கு போனான். அங்க கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். சிறைச்சாலை அனைத்துக்கும் அதிகாரியாக இருந்தான். அங்கிருந்து பார்வோனுடைய அரண்மனைக்கு போறான் யோசேப்பு. அங்க கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். பார்வோன் அரண்மனைக்கு மட்டும் இல்ல, எகிப்து முழுமைக்கும் அதிகாரியாக மாற்றும்படி கர்த்தர் யோசேப்போடு இருந்து யோசேப்பை தெரிந்தெடுத்தது போல கர்த்தர் உங்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களை மேன்மையுள்ளவர்களாக, மகா கணத்திற்குரியவர்களாக மாற்றும்படி இயேசு உங்களுக்குள்ளே ஒளியாக, உங்களை வெளிச்சமாக வைத்து, தேவனுடைய வீடாக வைத்து, பரலோக குடிமகனாக, பரலோகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்றால், இந்த பூமியிலே மகா மேன்மையான காரியங்கள் உங்களை கொண்டு தேவன் செய்திடுவார்.